உலகிலே அடுத்த தங்கம் இதுதானாம். செம்பு அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு 7 நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது தவிர குறைந்த பாடு கிடையாது. அப்படியே குறைந்தாலும் 10 ரூபாய் குறைந்தால் மறுநாள் 1000 ரூபாய் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. இப்பொழுது தங்கத்துக்கு நிகராக காப்பருடைய தேவையும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காப்பரானது மின்சார வாகனங்கள், பசுமை எரிசக்தி திட்டங்கள் மற்றும் மின்கட்ட மேம்பாடுகள் அனைத்திலும் காப்பரை சார்ந்துதான் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு நல்ல வருமானத்தை அள்ளித்தந்தது தாமிரம் அப்படின்னே கூட சொல்லலாம். 2026ஆம் ஆண்டும் இதே செம்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தாமிரம் என்பது உலகின் மிக முக்கியமான தொழில்துறை உலகங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது சிறந்த மின் மற்றும் வெப்ப கடத்துடன் கொண்டிருக்கிறது. இது நீடித்து மற்றும் இயற்கையான நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக போர் விமானங்கள், மின்சார மோட்டார்கள், விசையலைகள் மற்றும் சூரிய மற்றும் காற்றாலை போன்ற சுத்தமான எரிசக்தி திட்டங்களுக்கு தாமிரம் என்பது பயன்படுத்தப்படுகிறதாம். இந்த முக்கியமான தாமிரத்தை எந்தெந்த நாடுகள் அதிக உற்பத்தி செய்கிறது அப்படின்னு அந்த வீடியோ பதிவிலே முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பா. முதலாவதாக சிலி நாடு. உலகின் மிகப்பெரிய தாமிர உற்பத்தியாக சிலி நாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் இந்த நாடு சுமார் 5.3 மில்லியன் மெட்ரிக் டன் தாமிரத்தை உற்பத்தி செய்திருக்கிறது. இது உலகளவிய உற்பத்தியில் சுமார் 23% இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கமான எஸ்கனிடா சிலியிலே தான் இருக்கிறது. இது ஆண்டுதோறும் சுமார் 2 மில்லியன் மெட்ரிக் டன்களை உற்பத்தி செய்யக்கூடிய வகையிலே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்தபடியாக காங்கோ ஜனநாயக குடியரசு. 2024ஆம் ஆண்டு சுமார் 3.3 மில்லியன் மெட்ரிக் டன் தாமிர உற்பத்தியுடன் டிஆர்சியில் 2வது இடத்திலே இந்த காங்கோ ஜனநாயக குடியரசு இருக்கிறதாம். அடுத்தபடியாக பெருநாடு. 2025இல் சுமார் 2.6 மில்லியன் மெட்ரிக் டன் தாமிரத்தை உற்பத்தி செய்திருக்கிறது அந்த பெரு அப்படிங்கிற நாடு. முக்கிய சுரங்களில் உற்பத்தி குறைக்கப்பட்டதால் இது முந்தைய ஆண்டை விட சற்று குறைவாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக சீனா. 2025இலே சீனா சுமார் 1.8 மில்லியன் மெட்ரிக் டன் தாமிரத்தை உற்பத்தி செய்திருக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் சுரங்க உற்பத்தி சற்று குறைந்திருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட தாமிர உற்பத்தியில் சீனா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்தபடியாக இந்தோனேசியா. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இரண்டையும் விட 1.1 மில்லியன் மெட்ரிக் டன் தாமிரத்தை உற்பத்தி செய்திருக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் உற்பத்தி கணிசமாக அதிகரித்திருக்கிறது நமது இந்தோனேசியா நாடு. அடுத்தபடியாக அமெரிக்கா. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்கா சுமார் 1.1 மில்லியன் மெட்ரிக் டன் தாமிரத்தை உற்பத்தி செஞ்சிருக்காங்களாம். இது முந்தைய ஆண்டுகளை விட சற்று குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். இறுதியாக ரஷ்யா. 2025ஆம் ஆண்டிலே ரஷ்யா 9,30,000 மெட்ரிக் டன் தாமிரத்தை உற்பத்தி செய்திருக்காங்க. இது முந்தைய ஆண்டை விட அதிகமாக இருக்கிறது. இந்த பட்டியலில் இந்தியா உள்ளே முதல் 10 இடங்களுக்குள் உள்ளே வர கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.